இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக RSS சங்கபரிவார கும்பல் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்கிற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதற்கு எதிராக, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஒரு மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்கிற பெயரில் இந்தியாவினுடைய பல்வேறு சமூக ஜனநாயக அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணைக்கு வந்த உடனே முதல் கேள்வியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, RSS வக்கீலை பார்த்து, வழக்கறிஞரை பார்த்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? கோயில் நிர்வாகத்தில் இந்து அல்லாத ஒருத்தரை சேர்க்கலாமா? இதுக்கு வெளிப்படையா மோடி, அமித்ஷா, RSS காரன் பதில் சொல்லணும் அப்படின்னு நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், நீதிபதி கேட்கிறார். RSS பாஜகவினுடைய சார்பாக வழக்கறிஞராக இருக்கக்கூடியவரை பார்த்து கேட்கிறார், இந்து அறக்கட்டளையில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா? இதான் அவர்களுடைய கேள்வி. இதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்படையாக உடனடியாக பதில் சொல்லியாகணும் அப்படின்னு கண்டிப்போட பேசியிருக்கிறாங்க நீதிபதி. அதற்கு அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, இப்ப வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் சொத்து தொடர்பானதற்கான சட்டங்கள் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே, ஏறத்தாழ அதற்கு 300 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே மசூதிகளும் பல்வேறு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் இருந்திருக்கிறது. அப்படின்னா அது அரசுக்கு சொந்தமானதுன்னு அரசு சொல்லலாம், வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு வக்ஃபு வாரியம் சொல்லலாம். இதுல எதை சரின்னு முடிவெடுக்கிறது? அதற்கு உங்ககிட்ட சரியான ஏதாவது பதில்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார்கள். அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்க RSS காரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் என்ன முக்கியமானது அப்படின்னா, வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கான உரிமை வக்ஃபு ஆணையரிடமிருந்து பறிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்படுகிறது. கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு. அப்போ நீதிமன்றம் கேட்குது, கலெக்டர் இதை முடிவு பண்ணுவார்னா நாங்கள் எல்லாம் இங்கே எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை பார்த்து கேட்குறாங்க. அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கோயிலை இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி என்றால் அந்த இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர் தானே அதை நிர்வகிக்க முடியும். அதை ஒரு இஸ்லாமியரோ அல்லது சீக்கியரோ அல்லது புத்த மதத்தை சார்ந்தவரோ நிர்வகிக்க முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும், இப்போ ஒரு சீக்கிய கோயில் இருக்கு அப்படின்னா அது சீக்கியர்கள் தான் அதை பராமரிக்கிறது. சீக்கியர்கள் கையில் தான் அதனுடைய நிர்வாகம் இருக்கும். புத்த கோயில் இருக்கு, இன்னைக்கு பீகார்ல இந்துக்களை வெளியேற்றுங்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது இல்லையா? அங்கு புத்த மத துறவிகள் ஏன்னா எங்கள்கிட்ட அபகரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கூடுதலாக ஒரு செய்தியை